வணக்கம். காலையில் ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிட்டது. மே 4ஆம் தேதி ரிசல்ட். ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை சொன்ன முக்கியமான தகவல், கிட்டத்தட்ட திமுக ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அமைச்சர்கள் செய்த ஊழல் வழக்கிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக டெல்லி புழல் சிறையிலோ திகார் சிறையிலோ அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக இரகசிய தகவலை உளவுத்துறை ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தியுள்ளது. சுற்றுலா தலத்திற்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் அங்கு நிம்மதியாக அவரால் இருக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, தபால் ஓட்டுகளில் திமுக தான் எப்பொழுதுமே முதலிடத்தில் இருக்கும். ஆனால் இந்த முறை பல இடங்களில் தபால் ஓட்டுக்கள் பதிவு செய்யவில்லை. மாறாக திமுக 5 ஆண்டுகளில் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த நெருக்கடி, திமுகவின் மீது இருக்கக்கூடிய கோபமும் தபால் ஓட்டுக்கள் திமுகவிற்கு எதிராகவே விழும். இதனால் 8:30 மணி அளவில் ஒட்டுமொத்தமாக திமுக முதலில் பின்னடைவை தான் சந்திக்கும். முன்னிலை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. 20 முதல் 25 தொகுதிகளை தான் 234 தொகுதிகளில் வெறும் 20 முதல் 25 தொகுதிகளை தான் கைப்பற்றும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் வரலாறு காணாத தோல்வியே திமுக பெறுவதற்கு முக்கிய 3 காரணங்கள். முதலில், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாது. இரண்டாவது, அமைச்சர்கள் பெண்களையும் மாணவர்களையும் இழிவாக பேசியது. இலவசம் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியது. மூன்றாவது, மிக முக்கியமானது, தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளுக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் செய்து கொடுக்காமல் மெரினா கடற்கரையில் பேனா சின்னத்தை வைப்பதற்கு பல ஆயிரம் கோடி திட்டம் போட்டது. மக்களின் வறுமையை விட பேனா சின்னம் முக்கியமா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்தது. இதையெல்லாம் விட விஜயவர்களது வருகை, இளைஞர்களது பட்டாளம், ஜென்சி பசங்களது ஆர்வம் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகவே மாறிவிட்டது. உளவுத்துறை சொன்ன தகவல், திமுகவின் வருகையால் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. வெற்றி வாய்ப்பு திமுகவிற்கு இனி கிடையாது. நிச்சயம் திமுக தோல்வியடைந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களே, திமுக ஆட்சியை கைப்பற்றலாமா அல்லது அதிமுக ஆட்சியை கைப்பற்றலாமா, தவேக ஆட்சியை கைப்பற்றலாமா என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.